இரு பாக்குறேன். ஐயோ என்னாச்சு சக்தி? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுடா. இறங்கு. ஐயோ இப்போ என்ன பண்றது சக்தி? அதான் தெரியல அபி. ஸ்கூலுக்கு வர டைம் ஆச்சு. இப்போ என்ன பண்றது? எக்ஸாம் வர ஆரம்பிச்சிருமே. பயப்படாத, சீக்கிரமா பஞ்சர் ஒட்டிட்டு போயிடலாம். அண்ணே ஒரு நிமிஷம். அண்ணா இங்க பக்கத்துல பஞ்சர் கடை எங்க இருக்குன்னு? அம்மா இங்க பஞ்சர் கடை இல்லையாம்மா, மெயின் ரோடு தான் போகணும். சக்தி ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. எக்ஸாம்க்கு லேட்டா போனா திட்டுவாங்க. ஐயோ பயப்படாத. ஐயோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி சேரனுக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்டுடலாம். சொல்லு சக்தி. சேரா, ஸ்கூலுக்கு போற வழியில என் ஸ்கூட்டர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஆனா பஞ்சர் கடை இங்க பக்கத்துல இல்ல, மெயின் ரோட்ல தான் இருக்கான். இங்க அபி வேற ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, எக்ஸாம் இருக்குன்னு அழுறான். நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்து அபிய பிக்கப் பண்ணிட்டு ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுறியா? ஐயோ சக்தி, நான் இப்போ ஆபீஸ்ல இருக்கேன். முக்கியமான மீட்டிங் வேற இருக்கு. முடிஞ்ச வர எப்படி ஒரு 3 மணி நேரம் ஆயிடுமே. அப்படியா? சரி நீ உன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணு, நானே ஏதாவது பண்றேன். எப்படி சக்தி இப்போ ஸ்கூலுக்கு போறது? ஏன் இப்படி பண்ற நீ? சக்தியும் அபியும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்காங்க என்னன்னு தெரியலையே. சார் கொஞ்சம் வண்டி ஓரமா நிப்பாட்டுங்க. லேட் ஆனா மிஸ் திட்டுவாங்க. போஸ் திட்டு வாங்க போறேன். இப்போ நான் என்ன வேலை நான் பண்ணேன்? அபி என்ன ஆச்சு? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு வேலு. பஞ்சர் ஆயிருச்சா? எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு வேற. எக்ஸாம் வேற இருக்கு. சக்தி, அபி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றா. நான் போய் அபியை ஸ்கூல்ல டிராப் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, நானே கொண்டு போய் விட்டுக்கிறேன். சக்தி, நான் வேலோட ஸ்கூலுக்கு போறேன். ரொம்ப டைம் ஆகுது. வாய் மூடு. கண்டவங்கள கூப்பிட்டா போயிடுவியா? ஏன் குழந்தைய திட்டுற? ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு பயப்படுறா. நான் அவளை கொண்டு போய் ஸ்கூல்ல பத்திரமா விட்டுறேன். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, அபிய நானே ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுடுறேன். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. சக்தி. சக்தி, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா. அபி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அழுகுறா. வேலு அபியை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வரட்டுமா? சக்தி, நான் மெக்கானிக்க வர வச்சு நானே உனக்கு பஞ்சர் போட்டு தரேம்மா. இல்லண்ணா, அபிய வேலு கூடலாம் நான் அனுப்ப மாட்டேன். நானே மெக்கானிக்கை வர வச்சு பஞ்சர் போட்டு அபிய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுடுறேன். சக்தி, மெக்கானிக் வந்து பஞ்சர் போட்டு தரதுக்குள்ள எக்ஸாமே முடிஞ்சிரும்மா. சக்தி, அபிய வேலு கூட அனுப்பி வைமா. அபிய அனுப்ப முடியாதுண்ணே. அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆளை நம்பி அபிய எப்படி தனியா அனுப்ப முடியும்? சரிம்மா, அபிய தனியா அனுப்ப வேணாம். நீயும் அவன் கூட சேர்ந்து போ. என்னம்மா அப்படி பாக்குற? நீ அபிய கூட்டிக்கிட்டு வேலு கூட கார்ல போ. நான் மெக்கானிக்க வர சொல்லி பஞ்சர் போட்டுட்டு வண்டியை உன் வீட்டுல விட்டுற சொல்லிடுறேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுண்ணே. நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தனா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுமா? வா சக்தி, ப்ளீஸ் சக்தி, ப்ளீஸ் சக்தி, என் கூட வா சக்தி.
வா சக்தி நம்ம வேலு கூடவே போலாம் ப்ளீஸ் சக்தி வா சக்தி போயிடலாம் அப்புறம் எக்ஸாம் எழுத முடியாம போயிடும் வா சக்தி சக்தி நீ எனக்காக வர வேணாம், அபிக்காக வா. வா சக்தி போலாம் ப்ளீஸ் சக்தி வா சக்தி. ஏமா குழந்தை இவ்ளோ கெஞ்சுது அழுவுது, நீ என்னமா இவ்ளோ பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் வேலு கூட போங்க. சக்தி யோசிக்காத சக்தி, அபிய கூட்டிட்டு கார்ல போ. வேலு நீ போய் கார் எடுப்பா. இந்தா வா சக்தி சக்தி. ப்ளீஸ் சக்தி நீ போமா, போய் வண்டியில ஏறு. வா சக்தி அபி ப்ளீஸ் சக்தி சக்தி வா சக்தி போலாம் அபி வா சக்தி விட மாட்டியே. வா சக்தி. சரி இரு. உட்காரு. வேலு அபிய ஸ்கூல்ல விட்டுட்டு சக்தியை வீட்ல டிராப் பண்ணிருப்பா. ஆல் தி பெஸ்ட். செந்தில் ஒரு வண்டி பஞ்சர் பார்க்கணும், உடனே தில்லை நகருக்கு கிளம்பி வா. சரிங்க சார். சரிப்பா சீக்கிரம் வா. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. மனசுக்குள்ள காதல பூட்டி வைக்க முடியலடி. இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழி இல்லடி. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். அபி இன்னைக்கு என்ன எக்ஸாம்? மேக்ஸ். ஓ, மேக்ஸ்ல என்ன மார்க் எடுப்பீங்க? எனக்கு மேக்ஸ் ஒழுங்காவே வராது, அதனால நான் ஃபெயில் தான் ஆவேன். என்னது ஃபெயில் ஆயிடுவியா? ஆமா. உனக்கு மேக்ஸ் வராதுன்னா நான் சொல்லி தரேன். ம், நான் மேக்ஸ் எல்லாம் சூப்பரா போடுவேன். அப்படியே வேலு, அப்ப நாளையில இருந்து நீ ஏன் மேக்ஸ் சொல்லி தரியா? ம், ஐ மூடு. நான் உன்னை டியூஷன்ல சேர்த்து விடுறேன், நீ அங்க போய் படி. நீ சொன்ன டியூஷன் மிஸ் கிட்ட படிச்சுதான் நானே மேக்ஸ்ல ஃபெயில் ஆனேன். நான் வேலைக்கிட்டே படிச்சுக்கிறேன். உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு. வாயை மூடிட்டு வா.